அந்த உடம்புக்குள்ள அம்பாள் வாசம் பண்றா. அப்படி வாசம் பண்றதுனால மாத்திரம்தான் அவளால நெடுநாள் ஆகாரம், அந்த மாதிரி குறைவான ஆகாரம், ஒரு நெடிய வாழ்க்கை, யாருக்கும் கவலை இல்லாத ஒரு பண்பு, ஆசிரியம் இல்லாம இருக்கிறவா, சுதந்திரமா இருப்பா, யார் சொல்லுதும் கேட்க மாட்டா. அவ உட்கார்ந்து இருக்கிற இடமும் ஒதுங்கிதான் வாழ்வா. அப்படியே இருந்து அந்த வரைக்கீறி அது உள்ளே உட்கார்ந்து அவளுக்குன்னு அந்த அம்பாள் யாரையாவது ஒருத்தர் அடிமைகளை அனுப்பிடுவா. பின்னே தெரிந்து போய் என் புள்ள பட்னியா இருக்காங்க, அப்படியே அவ வாங்கி சாப்பிட்டா அவளுக்கு நன்மை. அதுதான் ஷமாத்மிகான்னு பேரு. இவ பேசுறதே கிடையாது. இவளை பத்தி எந்த ஒரு குறிப்பையுமே நம்ம இந்த சமயம் இப்படி இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான அடையாளமும் கிடையாது. யாராவது கல் எடுத்து அடிச்சாலோ, இல்லை யாராவது தொந்தரவு பண்ணாலோ, இல்லை யாராவது மிரட்டினாலோ, அதெல்லாம் பத்திலாம் அவெல்லாம் கவலைப்பட மாட்டா. இதெல்லாம் ஆரம்பத்துல வரும். போக போக அவ இருக்கிற இடமே நமக்கு கோயில் மாதிரி. அந்த உள்ள வந்த உடனே சந்நிதி மகிமையினால அந்த அம்பாள் அந்த மௌனமா இருந்து 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 அவளுக்குள்ள ஒரு கனல் மாதிரி ஒரு ஆற்றல் உருவாகும். அந்த ஆற்றல் உருவாயிடுச்சுன்னா அவளை எதுக்குறவா யாரும் இருக்க மாட்டா. நல்லவா மாத்திரம்தான் அவ கிட்ட போக முடியும். அவளுடைய உணர்வுகள், அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா, அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அம்பாள் நினைச்சால் அதை அவ வாங்கிப்பா. அவளுக்கெல்லாம் யாருமே தொந்தரவு பண்ண மாட்டா. தொந்தரவு பண்ணணும்னு ஒரு எண்ணமே வராது. அந்த மாதிரி ஒரு ஆற்றல் அவர்களுக்கு உள்ளேந்து வெளியில வரும். இந்த யாரிடமும் பேசாமல், யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் ஓரமாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சன்னியாசிகள் எந்த ஊர்ல இருக்காளோ அவளுக்கு சமஸ்த க்ஷேமமும் உண்டு. அரசர்கள் இவாளை பார்த்து அனுகிரகம் வாங்கி சமஸ்த விஷயத்துக்கும் செய்வா. இவ ஜாடை தான் காட்டுவா. எதையாவது ஒரு ஜாடை காட்டினால் அது அவளுக்கு புரியும், கேட்கிறவளுக்கு புரியும். உண்மையான அன்பு இருந்தா மாத்திரம்தான் அவளை பேச வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சந்நியாச துறையைத்தான் ஷமாத்மிகா சாந்த சுரூபமா எப்போதும் இருக்கா. உடம்புலயே அம்பாளை தியானம் பண்றா.